ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே பசங்க வந்துட்டு இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டங்கள் வந்துட்டு சாப்பிடவே மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க உணவுலையுமே. அதனால் நம்ம அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு பிடிச்ச மாதிரி எப்படியாவது மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை சேர்த்துருந்தேன். அப்புறம் வந்துட்டு தாமரை விதைகள் இருக்கும்ல, அதுவும் சேர்த்துட்டு நெய் ஊற்றிட்டு வறுத்துக்கலாம். நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா அந்த பொறு பொறுன்னு ஓரளவு வர்ற அளவுக்கு வந்துட்டு நம்ம நெய்யில் வந்துட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஓரளவு நார்மலாக கடிச்சு சாப்பிட்றது மாதிரி இருந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பொடி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து வெல்லம் வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். சர்க்கரை வந்துட்டு வேணும்னாலும் பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு வெள்ளைப்பாகு இருந்துச்சு, அதை வந்துட்டு வடிகட்டிட்டு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்துட்டு நம்ம நிறையா விஷயங்கள் வந்துட்டு பசங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காமையும் இருக்கலாம், சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள் வீட்லலாம் வந்துட்டு நிறையா விஷயங்கள் வந்துட்டு எதுவுமே எடுத்துக்கவே மாட்டாங்க நம்ம எப்படி கொடுத்தாலுமே. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம புதுசாக யோசித்து ஸ்வீட்டாகவோ இல்லைன்னா காரமாகவோ ஏதாவது வந்துட்டு மறைச்சி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு அந்த சத்து கிடைச்சது மாதிரி இருக்கும், நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இருந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தாமரை விதை வந்துட்டு பசங்களுக்கு அந்த நெய்யில் உப்பு போட்டு வறுத்து கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி வறுத்து கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். கடைசி பார்த்தா அவங்க வந்துட்டு அதை எடுத்துக்கவே இல்லை, வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி, அதை அந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு லட்டுவாக செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு வந்து என்ன சேர்த்துருக்கோன்னு தெரிஞ்சிருக்காது. பாதாம், முந்திரி எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த டேஸ்ட்லேயே வந்துட்டு பிடிக்கும், சாப்பிட்ருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் அது எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்றா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு இந்த ஸ்வீட் லட்டு வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ண எல்லாமே வந்துட்டு சர்க்கரை பாகில் வந்துட்டு சேர்த்துக்கலாம், வெள்ளைப்பாகில். அதுக்கப்புறம் பால் பவுடர் வந்துட்டு ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த ஸ்மெல்லுமே வந்துட்டு நல்லா பால் பவுடர் வாடை வந்துட்டு இவங்க பசங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்ல, அதனால் அந்த மாதிரி வந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அதனால் அந்த மாதிரி சூட்டோடையே லைட்டாக இருக்கிறப்ப உருண்டை பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஏலக்காய் தூளும் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு நம்ம கரைக்கிறப்ப ஒரு கல் உப்புமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசி எல்லா பால் உருட்டிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் லட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து வேறு ஏதாவது ஒரு பொருட்கள் வச்சுட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.